ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடக்கப்போது. என்ன ஃபங்ஷன் அப்டின்னா, நம்மளோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகப்போது. அதனால வந்து நாங்க மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்காக குட்டீஸ் நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருமே வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒரு கார்ல தான் போறோம் அப்டின்னு நாம நெனச்சுட்டு போயிருந்தா, அதுங்க 4 கார் வந்துருச்சு. அதனால எல்லாருமே போறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. வெறுங்கையோட போக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடையிலேயே ஒரு பேக்கரி இருந்துச்சு. அங்க ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில பழக்கடைலாம் இருந்துச்சா, அதெல்லாம் பழங்கள், ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஒரு வீட்ல ஃபங்ஷன் அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஒரு இடத்துல சேரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. அதே மாரி தான் இன்னைக்கு வந்து எங்க ஃபேமிலி மட்டும் இருந்தோமா, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம சொந்த பந்தம் எல்லாமே ஒண்ணு கூடுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்து அப்பாவோட பிறந்தவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்துருக்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்துச்சு. வாழ்க்கையில வந்து போட்டி, பொறாமை, ஈகோ இதெல்லாம் இல்லாம நம்ம விட்டு குடுத்து வாழ்றோம் அப்டின்னாவே, நம்ம சொந்த பந்தம் எல்லாமே நம்ம கூட இருப்பாங்க அப்டிங்கிறது என்னோட நம்பிக்கை. என்னதான் 4G, 5G அப்டின்னு சொல்லிட்டு மொபைல் வச்சிருந்தா கூட இருக்கிற கான்டாக்ட் யாருமே கால் பண்ணி பேசுறது கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையில பிஸியா இருக்கிறோம். ஆனா, இந்த மாதிரி கிடைக்கிற டயத்துல நம்ம வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்டிங்கிறது என்னோட ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். எவ்வளோதான் நம்ம லைஃப்ல வந்து காசு, பணம் எல்லாமே சேர்த்தாலும் கூட, கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது நம்ம சொந்த பந்தம் மட்டும்தான். அதனால நான் எப்பயுமே நம்மளோட சொந்த பந்தத்த விட்டு குடுக்கவே மாட்டேன். யாருக்காகவும் எப்பயுமே விட்டு குடுக்க மாட்டேன். இப்ப நம்ம கூட புது ஒரு உறவு வந்து இணையப்போது. அதனால அவங்களையும் வந்து நம்மள சந்தோஷமா வந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா, போனதுக்கப்புறம் அங்க வந்து நமக்கு டீ, ஸ்வீட்டு, மிக்சர் எல்லாம் நெறையா குடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அவங்கவங்க கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா, இவங்க வந்து தெரியாதவங்க தான் அண்ணியும். நம்ம அடுத்து வந்து என்கேஜ்மெண்ட் வீடியோவ பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டாடா, பை பை, சி யூ.